இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 50ஆம் அதிகாரம் 9ஆம் திருவசனம். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித ஹக் ஆஃப் கிரெனோபிளிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் நம் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, புதிய மாதம், புதிய கிருபை, புதிய தொடக்கம். ஏப்ரல் மாதத்தின் முதல் நாளில் நாம் இருக்கிறோம். நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தார் அனைவருக்காகவும் மனமாற ஜெபிக்கின்றேன். நம்முடைய மனதில் ஒரு ஆசை இருக்கும், இந்த மாதம் நல்லதாக இருக்கணும் ஏசப்பா, பிரச்சனைகள் எல்லாம் குறையணும், நிம்மதி அதிகரிக்கணும். வாழ்க்கை சில நேரங்களில் நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதற்கு முற்றிலும் எதிராக சென்றாலும் நமக்காக தொடர்ந்து செயல்படுபவர் ஒருவர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? நம் அன்பு தந்தை இயேசுதான். அவர் நம்முடைய வழியை கரைபட செய்யாமல் நம் கால்களை தாங்கி வழிநடத்தி ஒவ்வொரு நாள் போராட்டத்தையும் வெற்றியாக மாற்றுவாராம். புதிய மாதத்தின் முதல் நாளாகிய இன்று நம் குடும்பத்தையும் வேலையையும் நம் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் அவரது சிலுவை கிருபைக்குள் ஒப்படைத்து ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? கடவுள் ஊக்குவிக்கும் வார்த்தையை நம் நாவிலும் உறுதியை நம் உள்ளத்திலும் வைக்கிறாராம். இதைவிட வேறென்ன வேண்டும் சொல்லுங்கள்? வார்த்தை, அதுதான் ஞானம். குடும்பத்தில் என்ன பேச வேண்டும், பணியிடத்தில் என்ன பேச வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுத்தருப்பார். உறுதியை உங்கள் உள்ளத்தில் வைக்கிறார். உறுதி கொண்ட உள்ளம் எதையும் சாதிக்கும் உள்ளம். யாரும் உங்கள் பக்கத்தில் நிற்க வேண்டும் என்ற அவசியம் தேவையில்லை. இயேசு நிற்கிறார், அவரின் உறுதி இருக்கின்றது. தலை நிமிர்ந்து செல்லுங்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் தினமும் காலை நம்மை எழுப்பி சரியானதை கேட்கவும் பேசவும் கற்றுக் கொடுப்பார் இயேசு. பிரச்சனைகள் உங்கள் முகத்தில் அடித்தாலும், அவமானங்கள் நெருங்கினாலும், தீர்ப்பு கொடுக்கவே வந்தாலும் சரி, இயேசு நம்மோடு நிற்கிறார் என்பதால் நாம் கலங்காமல் இருக்கலாம். முகத்தை கற்பாறை போல ஆக்கிக் கொண்டேன் என்று இயேசு கூறுகிறார். ஏன்? அவர் மீது கொண்ட நம்பிக்கை அது கற்பாறை போல. கற்பாறை என்றால் ஆங்கில பைபிளில் ஷீல்ட் என்று உள்ளது. ஜீசஸ் இஸ் அவர் ஷீல்ட் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். என்றும் நம் வாழ்க்கையில் காயப்படுத்துவோர்கள் நிச்சயம் இருப்பார்கள். வீட்டில், வேலை செய்யும் இடத்தில், நண்பர்களில் சிலர் வார்த்தையால் அடிப்பார்கள். சிலர் நம்மை குறை சொல்லி தாழ்த்துவார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ அமைதியாய் இரு என் மகளே, என் மகனே. பேச வேண்டிய வார்த்தையை தாங்கும் சக்தியை நான் உனக்கு தருவேன் என்கிறார். நீ அமைதியாய் இருந்தால் அது பலவீனம் அல்ல மகனே, மகளே. அமைதிதான் அதிகாரத்தின் உயர்வான நிலை என்கிறார். காத்தாடி போல ஹாப்பியாக, சந்தோஷமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் நீ பறக்க வேண்டும் என்கிறார். அவமானங்களை கவனிக்காத காத்தாடி போல உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள் என்கிறார். உன் வாழ்க்கையை நடத்துபவர்கள் மனிதர்கள் அல்ல, இயேசுதான் நடத்துகிறார். உன்னை விட்டு சென்றவர் அல்ல, பிரச்சனைகளில் உன் பக்கம் நின்றவர்கள்தான் உன் பலம். சற்று சிந்தித்து பாருங்கள். கடைசியாக உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது? அப்போது உங்களோடு இருந்த மனிதர்கள் யார்? யாருமே இல்லையே. உங்களோடு இருந்தது இயேசு மட்டும்தானே. அதனால்தானே என்று நீங்கள் நிலைத்து நிற்கிறீர்கள். மனிதர்கள் உங்கள் மேல் போட்ட பழியை ஆண்டவர் இயேசு இந்த மாதத்தில் நிச்சயம் மாற்றுவார். சரி,
இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? வசனம், வசனம்தான் எல்லாம். நாம் பலவீனமாகவும் மனம் உடைந்தவர்களாகவும் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு காலையும் எழுப்பி மீண்டும் நம்பிக்கை கொடுப்பார். எழுந்திரு, நேற்று நடந்ததை பற்றி யோசித்துக் கொண்டு அழுது கொண்டு படுத்துக்கொண்டு இருக்காதே. எழுந்து குளித்து கிளம்பு, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று பேசுகிறார், நினைவுபடுத்துகிறார். அவர் நம்மை ஊக்குவிக்கும் சரியான வார்த்தையையும் சரியான ஞானத்தையும் கற்றுத் தருவாராம். நாம் எதிர்கொள்ளும் அநியாயம், நீங்கள் என்று சந்திக்கும் விமர்சனம், அவமானங்கள், பிட்ரேயல் எதையுமே பார்க்காமல் இயேசு போல அமைதியாக தாங்கும் ஆற்றலை அவரே நமக்கு தருவார். நம்மை கட்டி எழுப்பும் குரல் எது தெரியுமா? மனிதருடைய குரல் அல்ல நண்பர்களே, அது இயேசுவுடைய குரல். அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இயேசுவின் குரலை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் தினமும் விவிலியம் வாசிக்க வேண்டும், வார்த்தையை கேட்க வேண்டும், ஜெபமாலைகளை சொல்ல வேண்டும். தனி ஜெபம், குடும்ப ஜெபம், ஆராதனை, பாடல் உங்கள் வீட்டில் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய வாழ்க்கையில் வேலை பளு, குடும்ப சுமைகள், மனிதர்களின் விமர்சனம், புரிந்து கொள்ளாமை, ஏமாற்றுவது இவை நம்மை உடைக்க முயற்சி செய்கின்றன. ஆனால் காலை போனில் அலாரம் அடித்தால் நாம் எப்படி எழுந்து அந்த நாளை தொடங்குகிறோமோ அதே போல இயேசு தினமும் நம் ஆன்மாவை எழுப்பி ஊக்குவிக்கிறார். அதனால்தான் வார்த்தையை கேளுங்கள், ஜெபியுங்கள், இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானியுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். இப்படி நீங்கள் செய்தால் உங்களால் யாராலும் உங்களை மனமடிவாக்க முடியாது. நீங்கள் உயர்ந்து சென்று கொண்டே இருப்பீர்கள். மனிதர்கள் நிந்தித்தாலும் தேவன் இயேசு நம்மை காப்பாற்றி, நீ தவறல்ல என் மகனே மகளே, நீ சரியாகத்தான் பேசுகிறாய், சரியாகத்தான் வாழ்கிறாய், நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்று உங்களுக்கு இன்று நினைவூட்டுகிறார். சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? ஒரு 2 நிமிடம். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. உமது அன்புதான் அப்பா எங்களை நடத்துகின்றன, வேறு எதுவும் எங்களுக்கு இல்லை இயேசுவே. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. ஒருமுறை நீர் என் வாழ்வில் வாக்கு தந்து விட்டீர் என்றால் அதை நீர் நிச்சயம் நிறைவேற்றுவீர் என்று விசுவசிக்கின்றேன். இன்று நான் மனக்குழப்பத்தில், மன அழுத்தத்தில், உடல் சோர்வில், ஏமாற்றத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, உம்மையே என் கைகளும் என் கண்களும் என் மனமும் நோக்கி பார்க்கின்றன. எனது விடை உம் கையில் இருக்கிறது இயேசுவே. அவருடைய செயல்களெல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது என்று வசனம் எழுதியிருக்கிறது. உமது பேரன்பால் என் உள்ளத்தை நிரப்பும், என் குடும்பத்தை நிரப்பும், என் பிள்ளைகளை நிரப்பும், என் பணியிடத்தை நிரப்பும். ஆசிர்வதித்து நடத்தும். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்பிற்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்தில் வாழ்விக்கின்றார். ஆம் இயேசுவே, உமது பேரன்பிற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆசையாக காத்திருக்கின்றோம், இதை கேட்கின்றோம். நீர் உமது பேரன்பால் எங்களை நிரப்பி அருளும் இயேசுவே. எவ்வளவு பஞ்சமும் போரும் வந்தாலும் அதன் மத்தியிலும் நீர் எங்களை காப்பாற்றுவீர் என்று விசுவசிக்கின்றோம். நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். யாரை நோக்கி நாங்கள் பார்ப்போம் இயேசுவே? நீரே எங்கள் தந்தை, நீரே எங்கள் கேடயம். எங்களுக்கு உதவுவார் யாரும் இல்லை. எங்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ளத்தான் மனிதர்கள் எங்களை சுற்றி சுற்றி வருகின்றார்கள். ஆனால் எங்களுக்கு தருபவர், எங்களை நல்ல கோதுமையால் நிரப்புபவர், ஒலிவ எண்ணெயால் ஆசிர்வதிப்பவர் நீரே இயேசுவே. உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பாதுகாத்து நல்லுடல் சுகம் தந்து போகிற வருகிற வழியிலே துணையாய் இருந்து குடும்பத்தை, பணியை, பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.